நல்லா தானடா இருந்தீங்க, எங்கேருந்து வந்து இந்த லவ் அந்த பிஜிஎம்காக தான் வந்த வேணும். நான் இப்போ எல்லா ரீல்ஸும் பார்த்துட்டு தான் இருக்கேன். மங்காத்தாவும் ஃபஸ்ட் ஷோ பார்த்தேன். இப்போ இதுக்கும் வந்திருக்கேன். அடுத்தது ஏதாவது ஒய்ஃப் தான். ஜில்லுன்னு ஒரு கதல் வேணும். ப்ரோ சூப்பராக இருந்தது ப்ரோ ரீல்ஸ் எல்லாம் பார்த்து. ஆனால் என்ன பிரச்சனை ஒன்றே ஒன்று தான் கஷ்டமாக இருக்குது. எல்லாத்தையும் ரீல்ஸ் போனாங்க ஒன்ஸ் மோர் போடுவாங்க, இல்லை ஒன்ஸ் மோர் போடல, அதான் கஷ்டமாக இருக்குது. இல்லை காலையிலேருந்து ஏந்து வந்து சரி தலைவர் பாட்டுனா டான்ஸ் ஆடுவாங்க, எதனா பண்ணுவாங்க. இல்லை எதுவுமே ஒன்ஸ் மோர் எதுவுமே இல்லை. எல்லா பாட்டும் யுவன் சங்கராஜா செதுச்சு வச்சு பார்ப்பல. ஆனால் ஒரு பாட்டும் ஒன்ஸ் மோர் போடலையா, அதான் கஷ்டமாக இருக்குது. தேட்டர்லேயே ஒன்ஸ் மோர் எதுக்கு எல்லாம் கற்றணும், எல்லாமே விஷ்ணு எல்லாம் போட்டோம். ஆனால் ஒருத்தவங்க கூட நம்மளுக்கு யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி தெரியல. என்னடா இது தேட்டர் கமலா தேட்டர்னாவே ஹவுஸ்ஃபுல், எல்லாமே ஹவுஸ்ஃபுல் ஆகும். முக்கால்வாசி ஒன்ஸ் மோர் டான்ஸாக இருக்க வருவாங்க. ஆனால் இந்த படத்துக்கு என்னான்னு தெரியல, ஒன்ஸ் மோர் போல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது படத்தில் பார்த்து. ஆனால் படம் யுவன் சங்கராஜா மியூசிக் செதுத்தா போல் செம்ம டைலாக் இதில் செம்மையாக இருந்தது படம். யுவன் சங்கராஜா மியூசிக்கு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்காக வந்து எவ்வளோ தடவை வேணாலும் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப ஐம் சூர்யா ஃபேன். அந்த ஜீன்ஸ் போட்ட சகடியா செம்ம டைலாக் அது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸுங்க இது. ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இது ஆக்சுவலாக. எஃப்டிஎஃப்எஸ் எப்படி பார்ப்போமோ அதே எக்ஸ்பீரியன்ஸ் ரீரிலீஸ்க்கு. இதெல்லாம் ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல், அதெல்லாம் சொல்லவே முடியாதுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அந்த பிஜிஎம்காக தான் வந்த வேணும். நல்லா தானடா இருந்தீங்க, எங்கேருந்து வந்து இந்த லவ்னு சொல்லிட்டு சொல்கிற டைலாகாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் லவ்னா இதுன்னு சொல்லிட்டு வேற ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அது பேசுகிறதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுதான் லவ்ன்ற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாரு. நம்ம எல்லாரும் பார்க்குறது யோசிச்சதை தவிர்த்து வேற ஒரு இதை இந்த சைடும் வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கொடுத்துருப்பாங்க. எஸ் ஷுர், கண்டிப்பாக செமையாக இருந்ததுங்க படம். அப்புறம் சூர்யா சாரோட லுக்கு, அப்புறம் அமீர் சாரோட டைலாக்கு எல்லாமே வேறு லெவலில் இருந்தது ஆக்சுவலாக. அப்புறம் யுவன் சாரோட பாட்டு பிஜிஎம்மு செம்மையாக வைப் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆக்சுவலாக. அப்புறம் பாட்டும் சரி டைலாக்கும் சரி எல்லாமே மாஸ் செம்மையாக இருக்குது. நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, ரிலீஸ் ஆகும்போது கூட பார்த்ததில்லை. ஆக்சுவலி நான் விஜய் ஃபேனு. நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன், செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. எனக்கு வைப் பண்ணணும் தான் ஆசை, செம்மையாக என்ஜாய் பண்ணேன் நான். சூப்பராக இருந்துச்சு. பார்த்ததே இல்லை. ஆமாம், டிவியில் பார்த்ததோடு சரி. நான் ரிலீஸ் ஆகும்போது 2004, ஸோ அதனால் ரொம்ப கஷ்டம். ரீலீஸ் எதுவுமே பார்த்ததே இல்லை. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். நல்லா வைப்பாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ வர படத்தை விட அந்த காலத்து படம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இது நல்லாவே குட் லுக்காக இருக்குது. ஆனால் சூப்பராக இருந்துச்சுண்ணா, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா இந்த படம் கண்டிப்பாக பார்க்கணுன்னு தேட்டரில் வந்து பார்க்கணும். ஏன்னா தேட்டரில் பார்த்ததில்ல சின்ன வயசில். அதனால் நான் பிறந்தே 26 வருஷம் தான் ஆகுது. பட் ஆனால் தேட்டரில் பார்க்க மிஸ் ஆகிடுச்சு. 2 வயசில் வந்த படம். பட்டு தேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவர் கெத்தா எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்னா அந்த மாப்பிள்ளை ஒரு ஃப்ரெண்டு கூட கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மாப்பிள்ளை அவங்க அப்பாக்கிட்டே சேர்த்து வச்சுருவாரு. அந்த சீன் தான் ரொம்ப அது மெயினாக அந்த சீன் பார்க்கறதுக்காக தான் நான் தேட்டருக்கே வந்தேன். என் ஃப்ரெண்டு கூட அதான் சொல்லிட்டு வந்தேன், அந்த சீன் மட்டும் பார்க்கணும் மச்சான், இவன் சாதாரண ஜீன்ஸு போட்ட சகுனி, அந்த சீனுக்காக தான் வந்தேன். ஆனால் படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நான் இப்போ எல்லா ரீல்ஸும் பார்த்துட்டு தான் இருக்கேன். மங்காத்தாவும் ஃபஸ்ட் ஷோ பார்த்தேன். இப்போ இதுக்கும் வந்திருக்கேன். அடுத்தது ஏதாவது ஒய்ஃப் தான். ஜில்லுன்னு ஒரு கதல் வேணும். அது வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை சூர்யாவோட மூமெண்ட்ஸ் எல்லாமே கூஸ் மூமெண்ட்ஸ் தான். என்னை விட என் பொண்ணு நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தா. இப்போ ஆமாம், கைத்தட்டி எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு படத்துக்கு பாப்பாவை கூப்பிட்டு வந்ததுனால ஸோ இதுக்கப்புறம் எல்லா ரிலீஸ்க்கும் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவோம். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணேன்னு சொல்ல மாதிரி ஃபீல் பண்ணேன். சூர்யா திரிஷா அது ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா எனக்கும் அந்த மாதிரி எல்லா சீனும் என்ஜாய் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் பார்த்தோம். ஆக்சுவலாக ஃபேமஸாக இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் தான் பார்த்தோம். கப்பலாக மேரிட் ஆகி ஃபஸ்ட் டைம் ரீரிலீஸாக பார்க்குறோம். ஆமாம், எதிர்பார்க்கல, செம்மையாக இருந்தது மூவி. ரீரிலீஸ் மாதிரி இல்லை, நல்லா என்ஜாய் பண்ணோம். த்ரிஷா விட்டு போவாங்கன்னே தெரியாது ப்ரோ, இன்னைக்கு தான் தெரியும். லைலா தான் வருவாங்க, அவங்க தான் லாஸ்ட்ல வருவாங்க அப்படின்ட்டு. இல்லை எனக்கு படம் ஃபுல்லாக பார்த்தே இல்லை. எனக்கு ஏன்னா ஒரு லவ் ஸ்டோரி நாங்கள் ஆனால் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு அதுக்காக நான் பார்க்காம இருந்தேன். பட் வேற மாதிரி சூப்பராக இருக்கு படம். ரொம்ப கூட இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்காது போல, நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. கூட்டிட்டு வந்தேன், செம்மையா இருந்துச்சு, நல்லா என்ஜாய். கிழிச்சு விட்டாரு தலைவன், கிளி ஈவன் பீஜம் வேற லெவலு. த்ரிஷா லைலாலாம் பிழிச்சு விட்டாங்க, வேற லெவலில் இருக்குது, தரமாக இருக்குது சம்பவம். ஈவன் பீஜம் வேற லெவலு, சூப்பர், செமையாக இருக்கும். கருப்பு பார்த்தா வெயிட்டிங்க, தரமாக இருக்கும் ப்ரோ. என்னது சூப்பராக இருந்துச்சு. மௌனம் பேசியது சூப்பராக இருந்துச்சு. அது ரிலீஸ் ஆகும்போது எனக்கு 3 வயசு. இப்போ எனக்கு 23 இயர்ஸ். அது ஓல்டு ஃபிலிம்னோடனே ஷாக்காக இருந்துச்சு. அண்ட் வி வில் மீட் லைலா, அப்புறம் அண்ட் ராஜன், அமீர் எல்லாரையும் மீட் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல, அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் நிறைய நடந்துச்சு.
ஹாப்பி. சூப்பராக இருந்துச்சு ரீரிலீஸ். இதே மாதிரி நிறைய படம் ரீரிலீஸ் ஆச்சா எங்களுக்குலாம் ஹாப்பி தான். சூப்பராக இருந்துச்சுண்ணா, ரொம்ப செமையாக இருந்துச்சு. லைலாவோட அந்த ஃபைனல் பார்ட்டுக்காக தான் வந்தோம். அண்ட் தென் சூர்யாவோட ஐஸ் செமடா. இன்னும் வந்து 23 இயர்ஸ், ஆல்மோஸ்ட் நானே 22 இயர்ஸ், ஆனால் வந்து 23 இயர்ஸ்க்கு அப்புறமா அந்த படம் பார்க்கும்போது ஒரு மாதிரி கூஸ் பம்ஸாக இருக்குது. சூப்பராக இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். லைலாவோட சீன் தானா, வேற என்னடா, அது வந்து பர்சனலாக எனக்கு கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேடா. அப்படி வச்சுக்கலாம். ஒரு மாதிரி எல்லாருக்கும் கௌதம் மாதிரி பசங்களை தானே பிடிக்குது, அதனால வந்து நானும் கௌதம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த லைலாவோட சீன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுண்ணா. குட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ணா, சூப்பராக இருந்துச்சு மூவி. ஓகே, இல்லை சாரி, இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதனால் ஆமாம் பார்த்ததே கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம், நானும் ஒரு கவுண்டர் பண்ணிகிட்டே இருந்தேன், நல்லா இருந்துச்சு. அவர் எப்படி கவுண்டருன்றது இல்லை, நான் கவுண்டர் அடிச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. டயலாக்ஸு, அந்த கண்ணன் கேரக்டர் இருக்கார்ல, அவர் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார், அது நல்லா இருந்துச்சு. ஸோ அவரை தான் மோஸ்ட்டாக இந்த படத்தில் கலாச்சிட்டு இருந்தது. நல்லா தானேடா இருந்தீங்க, எங்கேருந்து வந்து இந்த லவ்னு சொல்லிட்டு சொல்கிற டயலாகாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் லவ்னா இதுன்னு சொல்லிட்டு வேற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அது பேசுகிறதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுதான் லவ்ன்ற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாரு. நம்ம எல்லாரும் பார்க்குறது யோசிச்சதை தவிர்த்து வேற ஒரு இதை இந்த சைடும் வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கொடுத்துருப்பாங்க. எஸ் ஷுர், கண்டிப்பாக. இப்போ கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் பண்ணாலும் அந்த டைமில் இருந்த அந்த லவ்வர் பாயை வந்துட்டு அஃப்கோர்ஸ் ஐ எம் மிஸ்ஸிங். பட் இருந்தாலும் சூர்யாவோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்க்கு நான் அடிமை. சூர்யானாலே நமக்கு அவ்வளோதான். ப்ரோ நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. பட் சூர்யா வரலன்னு தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. நான் ரொம்ப சூர்யா ஃபேன். இல்லை, ஏன்னா பல தடவை நம்ம டிவியில் பார்த்து என்ஜாய் பண்ணி, அதுவும் சாங்ஸ் யுவன் சார் சொல்லவே வேணாம், நம்ம யுவன் சாங்ஸோட சாங்ஸ் அதிகமாக கேட்டிருப்போம். இருந்தாலும் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தேட்டரில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் என்றைக்குமே வராது. அதுவும் இல்லாமல் பல நாள் கழித்து, ஏன்னா பல தடவை பார்த்தாலும் இன்றைக்கி பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் அதுவும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாத ஒரு விஷயம். அமீர் சார், லைலா மேம் அவங்களாம் வந்தது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. உள்ளே பார்க்கும்போது எல்லோரும் கொஞ்சம் அப்படியே என்ஜாய்மெண்ட்டில் இருந்தாலும் இன்னும் அதிக என்ஜாய்மெண்ட்டு உள்ள கடைசியாக அவங்க வந்து மேலே பேசும்போது, அதுவும் அவர் வந்து அவரோட ஃபேமஸான டைலாக் நம்ம எல்லாருக்குமே தெரியும், வட சென்னை டைலாக்லாம் அவர் சொல்லும் போது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன். அதுவும் என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க, நானே கொஞ்சம் க்யூரியாசிட்டி ஆகிட்டேன். பக்கத்தில் இல்லை மேம் அவங்ககிட்ட கை கொடுத்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சூர்யானாலே பிடிக்கும், நான் சின்ன வயசு சூர்யா ஃபேன். நான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் கண் எப்போலாம் வந்து க்ளோஸ் ஷாட் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அவரோட அந்த சீன் வந்து டெலிவரி பண்ணுறதும், அவருக்கு அந்த லவ் ஹேட் கொடுக்குற அது எல்லாமே சூப்பராக இருந்தது. எனக்கு அது அதான் சொல்கிறேன், படமே பிடிக்கும் தான் எனக்கு. 1 2 கிடையாது, அது எதுலலாம் சூர்யா காட்டுறாங்களோ எல்லாமே எனக்கு பிடிக்கும்.